ஹாய் விவஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆலந்துறை சைட்டில் இருக்கிறோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஜன்னல் மட்டம், அப்புறம் செப்டி டேங்கு, தண்ணி தொட்டி, இந்த வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ லிண்டல் மட்டும் வந்துங்க சைடு பூரா பலவை அடிச்சு லிண்டல் கான்கிரீட் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை பத்தின வீடியோ தான். தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், ஆலந்துறை, கரடிவாவி, ஈடம்பள்ளி, பெருமாநல்லூர், அவினாசி இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வீடு கட்டணும்னா என்னோட நம்பர் கீழே இருக்கு, கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து போர்ட்டிகோங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அடி பீம் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு அடி பீம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 16 அடி நீளங்க. இந்த 16 அடி நீளத்துக்கு நம்ம ஒரு அடி உயரம், 9 இன்ச்சு அகலம் நம்ம பீம் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே 3 16, கீழே 3 16 போட்டிருக்கோம். 8 mm ரிங்கு போட்டிருக்கிறோம். வெளியே வந்து நம்ம லாப்ட் கொடுத்துருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி, நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 14 அடி நம்ம லாப்ட் கொடுத்துருக்கோங்க. இது வந்து கிழக்கு பக்கம். அதே மாதிரி தான் இந்த பீமோட அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி. 6 அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி பீம் போயிட்டுருக்கோம். ஒரு அடி உயரம், அகலம் வந்து 9 இன்ச்சு. கம்பி டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 16 mm போட்டிருக்கோம். 8 mm ரிங்கு போட்டிருக்கோம். 6 இன்ச்சு பேசேஜில் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த இடம் வந்து மெயின் வாசப்படி, அதனால மலைசாரல் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து 1 அடி அகலம் லாப்ட் போட்டிருக்கோம். 1 அடி அகலம் 7 அடி நீளத்துக்கு நம்ம லாப்ட் போட்டிருக்கோம். மெயின் வாசப்படியில் மலைசாரல் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லிண்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 10 mm 8 mm ரிங்கு போட்டிருக்கோம். பேசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச் அளவில் பேசேஜ் விட்டுருக்கோம். லாப்ட் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்க விண்டோ வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி அகலம் உள்ள லாப்ட் கொடுத்துருக்கோம். வெளிப்பக்கம் ஃபுல்லாக இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் எப்படி நம்ம லாப்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிழக்கு பக்கங்க, இது வந்து தெற்கு பக்கம், இது பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பக்கம், அது வந்து வடக்கு பக்கம். நம்ம எப்பொழுதுமே லாப்ட் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த மேவரத்தில் தான் போடணும். அதாவது தென்மேற்கு மூலையில தான் அந்த லாப்ட் வந்து நம்ம அமைக்கணும் எப்பயுமே. அதன்படி தான் நம்ம இன்னைக்கு லாப்ட் அமைச்சிருக்கோம். இது வந்து தெற்கு பக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த டைனிங் ஹாலு கிச்சன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16 அடி நீளம், 10 அடி அகலம். சரிங்களா? இந்த லாப்ட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு நீளம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 14 அடி நம்ம லாப்ட் போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி லாப்ட் போட்டிருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 அடி, நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 14 அடி. அதே மாதிரி இதோட அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி அகலம், நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனோட தெற்கு பக்க விண்டோ. சரிங்களா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லாப்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி அகலம், நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 4 அடி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டைனிங் ஹாலுக்காக ஒரு விண்டோ விட்டுருக்கோம். வெளிப்பக்கம் லாப்ட் விட்டுருக்கோம். அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி, நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 4 அடி. சரிங்களா? வாங்க அப்படியே. இந்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. அது வந்து மேற்க பார்த்த மாதிரி ஜன்னல் விட்டுருக்கோம். 4 அடி ஜன்னல். சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னாக்கா மேவரம், அதாவது மேற்கு பக்கம் வந்து நம்ம லாப்ட் அமைச்சிருக்கோம். 2 அடி அகலம், 10 அடி நீளத்துக்கு லாப்ட் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, இது வந்து தெற்க பார்த்த மாதிரி ஜன்னல் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, இது வந்து ஹால்ல இருந்து உள்ள நுழைஞ்சு இந்தாண்ட வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு போய்க்கலாம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா 2வது பெட்ரூமுக்கு போய்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து சாமி ரூம் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இந்த லோ ரூஃப் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்டு ஹாலு, இங்கிட்டு மாஸ்டர் பெட்ரூமு, இங்கிட்டு 2வது பெட்ரூம். சரிங்களா? இந்த ஏரியா தான் ஹால்ல இருந்து வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கும் 2வது பெட்ரூமுக்கும் போற வழித்தடம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 5 அடி நீளம், 2 அடி அகலம். இந்த ஏரியா வந்து ஃப்ரீயா இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம சாமி ரூம் வந்து கீழே இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து பாத்ரூம் இருக்குங்க. சரிங்களா?
இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். சில பேர் சொல்லுவாங்க வாஸ்துபடி பாத்ரூமுக்கு பக்கத்துல வந்து சாமி ரூம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பாத்ரூமோட செவுரு இது தனியா வந்து ஒரு செவுரு நாங்க அமைச்சிருக்கோம். கீழ இருந்து அந்த சாமி ரூமுக்குன்னு தனியா வந்து நாங்க ஒரு செவுரு அமைச்சிருக்கிறோம். இது வந்து பாத்ரூம் செவுரு, இது வந்து சாமி ரூமு செவுரு. சரிங்களா? இப்போ வந்து பாத்ரூமோட வந்து சாமி ரூமு நம்ம ஒட்டலை, புரியுதுங்களா? சாமி ரூமுக்கு உண்டான செவுரு, அதனால இது வாஸ்துபடி வந்து நம்ம இப்படிதான் அமைக்கணும். பாத்ரூமை ஒட்டி சாமி ரூம் அமைக்கக்கூடாது வாஸ்துபடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பாத்ரூமுக்கு வந்து தனி செவரும் சாமி ரூமுக்கு தனி செவரும் வச்சு நம்ம வாஸ்துபடி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தான் இடம் இருக்குது, வேற வழி இல்லை சாமி ரூம் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம அமைச்சிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா லோ ரூஃபாக நம்ம விட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ் நம்ம வச்சுக்கலாம். அதனால இந்த இடம் நம்ம ஸ்டோரேஜ் விட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 2வது பெட்ரூமுங்க. இந்த 2வது பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இது. இந்த ஏரியா பாருங்க, இது வந்து 2வது பாத்ரூமோட 2 அடி அகலம் உள்ள 10 அடி நீளம் கொண்ட ஒரு லாப்ட் அமைச்சிருக்கிறோம் நம்ம. இது வந்து படிங்க, இந்த லேண்டிங் அமைச்சிருக்கோம் பாத்தீங்களா. அப்புறம் இந்த ஸ்லோப் 12 mm நம்ம போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 ராடு போட்டிருக்கோம். இது வந்து எப்படின்னா சிசர் படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லேண்டிங்ல இருந்து 3 அடி அல்லது 4 அடி பாத்தீங்கன்னாக்கா டபுள் லேயர் வரும் கம்பி 12 mm. அதுக்கப்புறம் கீழே இருந்து வந்து ஒரு 3 அடி 3 அடி பார்த்தீங்கன்னாக்கா டபுள் லேயர் வந்து கம்பி வரும் 12 mm. அந்த மாதிரி சிசர் படி, ஏன்னா லோடு வந்து தாங்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து படி பார்த்தீங்கன்னாக்கா 13 படிங்க. 13 படி மார்க்கிங் பண்ணியிருப்போம் பாருங்க சாக் பீஸில். இப்போ இது காங்கிரீட் போட்டோன்னே அடுத்தபடியான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா படி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ரூஃப் ஹைட்டு லிண்டல் காங்கிரீட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 அடி ஒரு அங்கலம் வச்சு ரூஃப் ஹைட் வைப்பாங்க. காங்கிரீட்டோட கனம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள் பேஸ்மெண்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 10 அடி காங்கிரீட் லெவலுங்க. சரிங்களா? அதாவது பரப்பு காங்கிரீட்டோட லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி உள்ளளவு. அந்த 10 அடியில இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சு பீம் வர்றதுனால 9 இன்ச்சு இறக்கி வச்சு 9 அடி 7 அங்கலம் வச்சு நம்ம செவுரு வந்து போட்டுருவோங்க. செவுரு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சு பீம் வரும். உள்ளளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 அடி ஒரு அங்கலம் வரும். இந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். உங்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசி, பெருமாநல்லூர், ஆலந்துறை, கரடிவாவி, சூலூர் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இடம் இருக்கு, வீடு கட்டணும்னா என்னோட நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லெவன் பில்டர்ஸின் வணக்கம்.